இருக்கிற கன்சர்ன் என்னவென்றால் இட்ஸ் நாட் அபவுட் திஸ் 500 மில்லியன். இந்த கண்டினியூவஸாக இதை ரீபே பண்ணக்கூடிய அந்த பலம் இந்த நாட்டுக்கு இப்போது இருக்கிற நிலையில் இருக்கின்றதா? 3 ரீசன்ஸால எங்களுக்கு இப்ப இருக்கிற ஃபாரின் கரன்சி சாதாரணமா 3 மாசத்துக்கு அந்த இம்போர்ட் ரிக்வயர்மெண்ட்ஸா இருக்கின்ற அந்த ரிசர்வ் இப்போது 1 மாசத்துக்கு குறைய வந்திருக்கின்றது. இப்போதைக்கு இருக்கிற மெயின் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ரீஸ்ட்ரக்சரிங் என்று சொல்றது இந்த 74 இயர்ஸில் நாங்கள் இந்த IMF என்று சொல்ற இன்ஸ்டிடியூஷனுக்கு நாங்கள் 14 முறை போயிருக்கின்றோம். டாக்டர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு சுகமா இல்லாதவர்கிட்ட அவங்க மருந்து கொடுக்க அந்த மருந்து நாங்கள் எடுக்கணும். மருந்து அரைவாசியில் எடுத்துக்கொண்டு நிப்பாட்டினா திருப்பி வியாதி வரும், திருப்பி போக வேண்டிய கட்ட வரும். இந்த ரேட்டிங் என்று சொல்றது when they look at a company or ஒரு country or suffering, அவங்க பின்னால பார்க்கறது இல்லை, அவங்க முன்னாலதான் பார்க்கறது. வணக்கம் அன்பு உறவுகளே. குளோப் தமிழின் ஊடாக இந்த முக்கியமான காலகட்டத்திலே குறிப்பாக இலங்கை மிகப்பெரியதொரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி இருக்கின்ற நேரத்திலே உங்களை சந்திக்கின்றேன். இந்த வேளையிலே நாங்கள் இலங்கையிலே நன்மதிப்பு மிக்க ஒரு சிரேஷ்ட வங்கியலாளரான ராஜேந்திரா தியாகராஜா அவர்களை எம்மோடு இணைத்திருக்கின்றோம். அவர் பல்வேறு பதவிகளை வைத்தவர். அவருடைய பதவிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இருந்தாலும் அவரை நாங்கள் சிரேஷ்ட வங்கியாளர் என்ற வகையிலேயே அவர் நன்கு அறியப்பட்டிருக்கின்றபடியினால் அவரை நான் அப்படி அழைத்தேன். அந்த வகையிலே அவரை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். முதலிலே இப்போது இந்த டாலர் பற்றாக்குறை காரணமாக இலங்கை அரசாங்கம் ஒரு டிஃபால்ட்டுக்கு சென்றுவிடும் என்ற ஒரு அச்சநிலை இருந்த நிலையிலே சென்ட்ரல் பேங்க் கவர்னர் அஜித் நிவாட் கப்ரால் கூறியிருக்கின்றார், தாங்கள் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டோம், எடுத்த கடனை திருப்பி கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார். கிரிட்டிக்ஸ் எல்லாரும் இந்த நாடு ஃபெயில் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம் என்று கூறுகின்றார். இதற்கு ஒரு சிரேஷ்ட வங்கியலாளர் ஆக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் இந்த கருத்தை? அருண், இப்ப இருக்கிற நிலையிலே இப்ப இந்த வருஷத்துக்கு மட்டும் 2022 மட்டும் இந்த நாடு எக்ஸ்டர்னல் டெட் என்று சொல்ற கடன் டாலரில் ஒரு $6 பில்லியன் அப்ராக்சிமேட்லி ரீபே பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கின்றது. அது வெவ்வேறு விதமான டெட்ஸ் தான் இந்த 6 பில்லியனை செய்திருக்கின்றது. அதிலே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொதுமக்கள் இன்வெஸ்டர்ஸுக்கு ஹோல்ட் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்றது இன்டர்நேஷனல் சவரிங் பாண்ட்ஸ் என்று, அதாவது வெளிநாட்டில் dollar bonds which are listed in a stock exchange. ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல நாங்கள் ரேஸ் பண்ண அந்த மணிஸ் ஆர் பிகமிங் டியூ திஸ் இயர். இப்போ இந்த வருஷத்தில் மட்டும் அந்த 6 பில்லியனில் 1.5 பில்லியன் இஸ் டியூ இன் 2 tranches. ஒன்று அடுத்த வாரம் 18ஆம் தேதியில் $500 மில்லியன் வருகின்றது. அதுக்கு பிறகு ஜூலையில் இன்னும் ஒரு 1 பில்லியன், அதாவது $1000 கோடி வருகின்றது. இப்ப அவர் இப்படி சொல்றது, கவர்மெண்ட் சொல்றது என்னவென்றால் தங்களுக்கு இந்த 500 திருப்பி கொடுக்கக்கூடிய பக்குவம் இருக்கின்றது என்று. அதை நான் டிஸ்பியூட் பண்ணவில்லை, நான் இல்லை. அந்த கன்சர்ன் பண்ணிருக்கின்ற லோக்கல் எக்கனாமிஸ்ட் அண்ட் பிசினஸ் லீடர்ஸ் கூட அதை டவுட் பண்றாங்க என்று. தட் இஸ் நாட் த இஷ்யூ. இஷ்யூ இஸ் இப்போது இந்த நாட்டுக்கு இருக்கிற அந்த எக்கனாமிக் பொருளாதார நிலையில் அந்த அடுத்த 5 வருஷத்தில் எல்லாமாக ஒரு இப்படிப்பட்ட சவரின் பாண்ட்ஸ் மட்டும் ஒரு 13-14 பில்லியன் இருக்கின்றது ரீபே பண்றதுக்கு.
அதை விட எல்லாமாக பைலேட்டரல் டெட்ஸுடன் ஒரு 24-25 பில்லியன் இருக்கின்றது. அதாவது ஆன் அவரேஜ் 2021 இருந்து 2025 வரைக்கும் அவரேஜ் ஒவ்வொரு வருஷத்திலேயும் அப் டு அபவுட் $4.5 billion எக்ஸ்டர்னல் டெட் என்று இருக்கின்றது. இருக்கிற கன்சர்ன் என்னவென்றால் இட்ஸ் நாட் அபவுட் திஸ் 500 மில்லியன். இந்த கண்டினியூஸாக இதை ரீபே பண்ணக்கூடிய அந்த பலம் இந்த நாட்டுக்கு இப்போது இருக்கிற நிலையில் இருக்கின்றதா ஏனென்றால் there are 2-3 reasons. இப்போதுக்கு apart from exports, ஏற்றுமதி இறக்குமதி as an island we do a lot of work. இப்போ இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இந்த கோவிட் இஸ் ஒன் இஷ்யூ. அதோட இந்த வித் தட் April 19 also attack we saw எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு விதத்தில் குறைந்து வந்திருக்கின்றது. இப்பதான் திருப்பி தொடங்கி இருக்கின்றது. ஆனால் எப்போ எக்ஸ்போர்ட்ஸ் இப்ப கூட கூட இறக்குமதி ஏற்றுமதியை விட கூட போகின்றது. அதனால அந்த நெட் டிஃபரன்சிஸ் நாங்கள் ஏற்றுமதியிலிருந்து எடுக்கிற அந்த ரெவென்யூவை விட இறக்குமதியால வெளியால பே பண்றது கூட. தட் இஸ் ஒன் ப்ராப்ளம். தென் அப் டு அந்த ஏப்ரல் 2009 வர்றதுக்கு முதல்ல we had about 2 million tourists 2018 இருந்தது. அதுல இருந்து மட்டும் ஒரு $4 billion ஒரு வருஷத்துக்கு உள்ளுக்கு வந்திருக்கின்றது. இப்ப 2019 and 20 and 21 கோவிடுடன் அந்த இன்பவுண்ட் டிராபிக் லிட்டரலி கேம் டவுன் டு 0. இப்பதான் கொஞ்சம் கூடியிருக்கின்றது. ஆனா 4 billion என்றது in 2020 it came down to less than 100 million. And I think 2021 it has come down to even less. இப்ப அந்த ரெண்டு அதோட the next revenue source வெளியால இருந்து வர்ற ரெவன்யூ சோர்சஸ் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்கின்ற தொழிலாளர்கள் இருந்து இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் என்று சொல்ற ரெவன்யூ ஸ்ட்ரீம். நார்மலி எவ்ரி இயர் ஒரு $5-6 billion பெறுமதியான இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் நாட்டுக்குள்ள வருகின்றது. And it's about $500-600 million every month. இப்ப செப்டம்பர் 2020 monthly inward remittances was about $700 million. ஆனா ஒரு மார்ச் இந்த வருஷத்திலிருந்து அந்த குறைபாடு தொடங்கி 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 இப்ப டிசம்பரில் அந்த 700 has come down to 370 பில்லியன். அதாவது அரைவாசியை விட குறைந்து வந்திருக்கின்றது. இப்ப இதனால இந்த 3 ரீசன்ஸால எங்களுக்கு இப்ப இருக்கிற ஃபாரின் கரன்சி சாதாரணமா 3 மாசத்துக்கு அந்த இம்போர்ட் ரிக்வயர்மெண்ட்ஸா இருக்கின்ற அந்த ரிசர்வ் இப்போது 1 மாசத்துக்கு குறைய வந்திருக்கின்றது. அதனால்தான் இந்த லோக்கல் கன்சர்ன் வந்திருக்கின்றது. இந்த 500 மில்லியன் அவங்க பே பண்ணுவாங்க, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனா அது முடிஞ்ச பிறகு இப்போது எங்களுக்கு இருக்கின்ற அந்த இக்கட்டான நிலையில நாங்கள் இந்த 500 இப்போது வெளியால பே பண்றதா பாண்ட் ஹோல்டர்ஸுக்கு வென் இந்த நாட்டில அவரேஜ் பொதுமக்களுக்கு ஃப்ளவர், டால், ஈவன் ரைஸ் இந்த கெமிக்கல்ஸ் கூட இருக்கிற பிரச்சனையால இப்ப பர்மால இருந்து மட்டும் 100,000 மெட்ரிக் டன் ரைஸ் இம்போர்ட் பண்ண பாக்குறாங்க. இப்ப ஸ்ரீலங்காவுக்கு சொல்ற கிழக்கின் களஞ்சியம் உண்டு. ஆனா இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையுடைய தட் இஸ் த ரீசன். இந்த பிரஜைகளுக்கு பொதுமக்களுக்கு இருக்கின்ற நாடாந்த பிரச்சனை இருக்கைக்க இந்த நேரத்தில் போயிட்டு இந்த வெரி ப்ரெஷஸ் ஃபாரின் கரன்சியை போயிட்டு நாங்கள் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கிறது இந்த நேரத்தில் சரியானதான் அந்த கேள்வி. இந்த வேளையில இப்ப அண்மையில சீனாவுடைய வெளிவிவகார அமைச்சர் வந்த போதும் பலரும் கூறிய விடயம் இந்த எங்கட லோனை ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லி மீள கட்டமைக்க சொல்லி இந்த கடன்களை இந்த லோனை ரீஸ்ட்ரக்சர் பண்றதுன்றா அது எப்படி அது நடக்கும்? அவங்க எடுத்த ஆக்கள் இப்ப எங்கள்கிட்ட எங்களை கடன் கொடுத்த ஆக்கள் ஒரு
ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி தருவாங்களா இல்லது என்ன மாதிரி இது நடக்கும்? ஸோ சாதாரணமா இப்ப நாங்களும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிசினஸ் லீடர்ஸ், எக்கனாமிஸ்ட் அப்படி அவங்களும் நான் இந்த ஆண்டுக்கு என்ன சொல்றேன் என்றால், இந்த ஒரே அடியா இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிற கடனை இந்த 2-3 வருஷத்தில் கட்டாமல் சீனா மாதிரி இந்தியா, ஜப்பான் அது மாதிரி பைலேட்டரல் என்று சொல்ற லோன்ஸ் இருக்கின்றது. அது மாதிரி வேர்ல்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அது மாதிரி மல்டிலேட்டரல் ஏஜென்சிஸ் உடனும் லோன்ஸ் இருக்கின்றது. இப்படிப்பட்ட அந்த கிரெடிட்டர்ஸை ஒன்றாக கூட்டி ஒன் ஆன் ஒன் நெகோஷியேட் பண்ணி இப்போ ஒரு 3 to 5 years ரீபேமெண்ட் இப்போதைக்கு அது 5 to 7 years ஆக்கலாம். இன்ட்ரெஸ்டை கொஞ்சம் குறைக்கலாம். அது மாதிரி இல்லாட்டி பீரியடை கொஞ்சம் கூட்டி இப்போதைக்கு இருக்கிற மெயின் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ரீஸ்ட்ரக்சரிங் என்று சொல்றது அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 2-3 வருஷத்துக்கு எங்களுக்கு இப்ப இருக்கிற இந்த இக்கட்டான நிலையில கொஞ்சம் பிரீதிங் ஸ்பேஸ், இந்த பிரீத் பண்றதுக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கொடுத்து அந்த பிரீதிங் ஸ்பேஸில் எங்களுக்கு டெகேட்ஸா பல வருடங்களுக்கா எங்களுக்கு இருக்கின்ற 2 ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸை கரெக்ட் பண்றதுக்கு பாலிசி ரிஃபார்ம்ஸ் கொஞ்சம் வேணும். ஏன்னா இந்த பிரச்சனை நேற்று வரை இல்லை. இப்ப நாங்கள் இப்ப இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் எடுத்து இப்ப 71 வருஷம், இந்த 74, 48, ஆல்மோஸ்ட் 74 இயர்ஸ். இந்த 74 இயர்ஸில் நாங்கள் இந்த IMF என்று சொல்ற இன்ஸ்டிடியூஷனுக்கு நாங்கள் 14 முறை போயிருக்கின்றோம். 16 முறை போயிட்டு we have got money and ஒவ்வொரு முறையும் நாங்கள் இப்படி இந்த ஏட் அந்த லோன்ஸ் எடுக்க நாங்கள் அதுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி சொல்லுவோம். சரி, நீங்கள் இந்த காசை கொடுங்கோ, நாங்கள் அதுக்கு தக்கபடி நாங்கள் நல்ல வழியா நடந்து கொள்வோம். we will promise to do A, B, C and. ஆனா இந்த 14 முறைகள் நான் நேக்கில ஒரு முறை கூட நாங்கள் சைன் பண்ணி செய்த அந்த ப்ராமிஸை நாங்கள் பூர்த்தி செய்யவில்லை. அதனால IMF ஃபண்டு ஒவ்வொரு 3 years போறதுல வேலை இல்லை. இஃப் யூ ஆர் கோயிங் தேர், அப்படி நாங்கள் இதை ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு சுகமா இல்லாத அவங்க மருந்து கொடுக்க அந்த மருந்து நாங்கள் எடுக்கணும். மருந்து அரைவாசியில் எடுத்துக்கொண்டு நிப்பாட்டினா திருப்பி வியாதி வரும், திருப்பி போக வேண்டிய கட்ட வரும். ஸோ தட் இஸ் த சேம் எக்ஸாம்பிள். ஸோ எங்களுக்கு இருக்கிற the 2 biggest problems in the 70 years ஒன்று, எங்களுக்கு தக்க விதத்தில் நாங்கள் we are living beyond our means. அதாவது எங்களோட நாட்டில் வரும் வருமானத்தை விட நாங்கள் செலவழிக்கிறது வருமானத்தை விட வெரி ஹை. அதனால இப்ப ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் சொல்லினோம் தானே, இந்த பட்ஜெட்டை பார்க்க இந்த 74 வருஷத்துல ஒன்லி 4 times, ஒன்லி 4 முறை வருமானம் செலவழிப்பை விட கூடியிருக்கின்றது. மற்ற 70 முறையும் அதுவே ரவுண்ட். அதனால we have a fundamental problem that we are excess spenders. அந்த 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 பிரச்சனையை நாங்கள் we have to discipline ourselves. So that's the first point. The second point is in the exports and tourism விட நாட்டுக்கு ஆண்டுக்கு வர்ற மெயின் சோர்ஸ் ஆஃப் வருமானம் taxation. In Tamil for taxation you call it yes, okay. இப்ப the total revenue will taxation இருந்து கலெக்ட் பண்றது எங்களோட டோட்டல் ரெவன்யூ இப்போதைக்கு 108% தான். அதாவது ஒரு வருஷத்தில் $100 வருமானம் நாங்கள் பட்ஜெட் பண்ணிக்க அதுல இருந்து நாங்கள் கலெக்ட் பண்றது டாக்ஸேஷன்ல இருந்து $8. ஆனா இந்த ரீஜனில் ஆன் அவரேஜ் த கலெக்ஷன் இஸ் அபவுட் $20. எவ்வளவு குறையாண்டு ரீசன். ஸோ அந்த I don't think anybody will be expecting charity. நாங்கள் அந்த ஹேபிட்டை we have to come out of that habit and learn to tax people
ஏன்னா காசு not from the poor people, from the people who are making money, we have to tax them. ஏன்னா for them to pay tax, they have to make money. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையில காசு guys who are making profits also are paying a very low rate or not paying tax. So how can you afford to pay? பொதுமக்களுக்கு எப்படி பொது சேவைகளை செய்யறது when you are not having revenue? அந்த அந்த ரெண்டு பிரச்சனைகளை, இது நேற்று வந்த பிரச்சனை இல்லை, 10, 20, 30 இயர்ஸா வந்திருக்குன்னு பிரச்சனை. ஸோ ஒரே அடியா இதை கரெக்ட் பண்ணணும். அதை கரெக்ட் பண்றதுக்கு அந்த பாலிசிஸ் வர்றதுக்கு இட் வில் டேக் 3-4 இயர்ஸ் இஃப் எனி கவர்மெண்ட். அந்த அந்த டிசிப்ளின் வர்றதுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு தான் எக்கனாமிக்ஸ் ஆர் சேயிங். இது இப்படி போயிட்டு தன் ட்ரைங் டு கோ அண்ட் ரீபே நவ், நெகோஷியேட் பண்ணுறது சீனாவுடன், இந்தியாவுடன், ஜப்பானுடன், அமெரிக்காவுடன் நெகோஷியேட் பண்ணி இன்னும் ஒரு 5 to 7 இயர்ஸ் அந்த ஸ்பேஸ் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு கொஞ்சம் ஆக்சிஜன் மாதிரி ஒரு பிரீதிங் ஸ்பேஸ். நாட் தட் யூ டோன்ட் வாண்ட் டு பே, அந்த மரியாதை பே பண்றதுக்கு, பட் யூ தட் பிரீதிங் ஸ்பேஸ். தட் இஸ் வாட் பீப்பிள் ஆர் ஆஸ்கிங். இந்த கடந்த அரசாங்கத்தை பார்த்த போது நல்லாட்சி அரசாங்கத்துல பல குறைபாடுகள் இருந்தது. ஆனாலும் அவர்களுடைய அந்த வரி அறவீட்டு முறைமையிலே ஒரு ஒரு முன்னேற்றம் ஒன்று இருந்தது. ஆனால் நோட்டுக்கு ஒரு 14 இப்ப இருக்கிற நோட்டுக்கு 8 விட நோட்டுக்கு ஒரு 14-15 ஆல் டைம் ஹை. அப்படி இருந்த நேரத்திலே எந்த விதமான வேண்டுகோளும் இல்லாமலா புதிய அரசாங்கம் வந்து அதை இல்லாமாக்கினது? அந்த வரிய அந்த அறவிட்டு அவங்க நிப்பாட்டினதுக்கு காரணம் என்ன? இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா 2019 இந்த ஆண்டு மாற்றம் இருந்த பொழுது நான் நினைக்கிறேன் நவம்பர் அந்த பட்ஜெட்டில் இப்படி இருந்த அந்த டாக்ஸேஷன் ரெவன்யூவை இந்த லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. ரைட். இப்ப வித்ஹோல்டிங் டேக்ஸ் என்று சொல்றது இன்ட்ரெஸ்டில் நூற்றுக்கு 10% இருந்துச்சு. அதே நான் நினைக்கிறேன் 2.5% கொண்டு வந்தார்கள். அது மாதிரி நான் அவரேஜ் ரெவன்யூ கலெக்ஷன் taxation which was at 28% has come down to 18%. So the collection has come down. அதே நேரத்தில் expenditure has gone up. And expenditure ரெண்டு விதமான expenditure இருக்குது. ஒன்று எசென்ஷியல், பொதுமக்களுக்கு எசென்ஷியல், ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் as a democracy very important. Second, ஒரு quality health care, இப்போ கோவிட் மாதிரி that's a very important health care. ஆனால் நான் எசென்ஷியல் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த வெஹிக்கல்ஸ் இம்போர்ட் பண்றது, நான் எசென்ஷியல் unnecessary expenditure one needs to look at. இப்போ இந்த போன பட்ஜெட்டையும் பார்க்க இப்போ நாங்கள் I'm not criticizing but I'm giving an example. Educationக்கு from the total amount of allocation for the budget was less than 1.5% of the total GDP. வருமானத்திலிருந்து ஒரு 1.5% தான் education. Similarly, healthcare also was about 1.5 or 2%. ஆனால் லோக்கல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் டிஃபென்ஸுக்கும் நோட்டுக்கு 9%. And இப்போ we don't have a war. So the imbalance is, the question is what are we doing? That is the issue. No one is saying expenditure. இப்போ roads absolutely important. இப்போ எங்களுக்கு தெரியும் 2009 அந்த பிரச்சனை முடியக்க எவ்வளவு பேர் இந்த நாட்டை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நாங்கள் இங்கு வாழ்றது எங்களுக்கு தெரியும் the amount of roads, not only the highway, even the A9க்கு ரெண்டு பக்கத்தரையும் the way the amount of rural roads செய்யறது. For example, if I look at say A9 from Vavaniya to Kilinochchi going up to Dharmapuram, Vishwamadu, going up to Mulli. When I opened a branch in Mulliyavaikal, I remember the first time it took 4 hours to go in the road. ஆனால் இந்த ரோட் செய்த பிறகு ஒவ்வொரு மணித்தியாலமும் பிரைவேட் பஸ். ஸோ அதனால மாணவர்கள் they didn't have to walk and come. They were able to come by bus. விவசாயிகளும் ஸ்மால் சிறுபான்மை வியாபாரிகள்
அந்த உள்ளூர்ல இருந்து goods they were able to bring it to the Sunday Mangulam, Kilnochi, Vavuniya மாதிரி because the transport. So that expenditure on those roads very important. Those are essential expenditure. ஆனா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைண்டா வித் த டோட்டல் எக்ஸ்பெண்ட் எங்களோட வருமானத்தை விட நாங்கள் செலவழிக்க எங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர் ஹேஸ் டு மினிமைஸ். அது தட் ஹஸ் டு பி அ டிசிப்ளின். ஒரு நாங்கள் ஸ்கூலுக்கு போய்க்க எங்களுக்கு அந்த டிசிப்ளின் கொடுக்குற மாதிரி தட் டிசிப்ளின் ஹஸ் டு கம். இட் டசன்ட் மேட்டர் விச் கவர்மெண்ட், டிசிப்ளின் வேற வேணும். எல்லாட்டி இந்த நாடு முன்னேறாது. இந்த வேளையில நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் இதோண்ட நான் காட்டுறேன், ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். கிட்டடியில நேற்று என்று நினைக்கிறேன், நேற்றைய தினம் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் அந்த நிறுவனம் வந்து ஒரு டவுன்கிரேட் பண்ணியிருக்கு இலங்கையோட நிலைமைய சிசிசி என்ற இதுக்கு டவுன்கிரேட் பண்ணியிருக்கு. இப்ப நாங்க இந்த வார் டைம்ல பார்த்திருக்கிறோம். வார் டைம்ல ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் ஏதாவது சொல்லும் போது அரசாங்கம் சொல்லும் இவங்க வந்து ஒரு வெஸ்டர்ட் ஐடியா இன்ட்ரெஸ்ட வச்சுக்கொண்டு இப்படி செய்யறாங்க. அது மாதிரி இப்ப அரசாங்கத்தோட பிள்ளைகளை சுட்டி காட்டும் போது எக்கனாமிக் சம்பந்தமா அதுலயும் கூட சொல்றாங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த அரசாங்கத்தின் மீது வெறுப்பு, இலங்கைக்கு இன்வெஸ்டர்ஸ் நிறைய வாராங்க, இதெல்லாம் செய்யறாங்க, ஆனாலும் இவங்களுக்கு வேண்டுமென்றே இலங்கைய பழி வாங்குறாங்க அப்படி என்ற ஒரு கருத்தை இந்த அரசாங்கத்துல இருக்கிற பலரும் முன்வைக்கிறாங்க. குறிப்பா மத்திய வங்கி ஆளுநர் முன்வைக்கிறார். இந்த இது இப்ப இந்த லேட்டஸ்டா இது ஏற்கனவே பிட்ச் டவுன்கிரேட் பண்ணிருக்கு, மூடி டவுன்கிரேட் பண்ணிருக்கு. இப்படி இவங்க செய்யறது வந்து உண்மையான ஆய்வின் அடிப்படையில செய்யறாங்களா, இல்ல இவங்க வந்து இவங்க அரசாங்கம் சொல்ற மாதிரி தங்களுக்கு விருப்பம் இல்லை என்று இந்த நாட்டை வீழ்த்துறதுக்காக செய்யறாங்க? ஐ ஹாவ் நான் ரிட்டையர் பண்றதுக்கு முதல் பேங்கிங்ல ஐ ரேன் 3 பேங்க்ஸ் அண்ட் அந்த 3 பேங்க்ஸ் இப்போ 18 வருஷமா சிஇஓ இருந்தேன். அந்த அந்த 18 வருஷத்தில் 14 வருஷம் I was the CEO of 2 public listed banks. அந்த 2 பேங்க்ஸும் Fitch and Moody's rating பண்ணவங்க, right? Like the government, they rate. இப்போ இந்த Moody's, Standard and Poor, Fitch என்று சொல்ற இந்த நிலையங்கள், these are not local. These are international rating agencies. இவங்கள் எங்கட மாதிரி எங்கட கம்பெனிஸை மட்டும் இல்லை, வேர்ல்ட் ஓவர் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் இந்த யூஎஸ், ஃபுட்சி இந்த யூகே, அது மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்ட் தே ரேட். அது மாதிரி நாடுகள் சவரிங் என்று சொல்றது நாடுகள் ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரி இஸ் ரேட்டட். இப்போ அந்த ரேட்டிங் செய்யக்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா ஒவ்வொரு நாட்டுக்கும் தே யூஸ் சர்டன் வேரியபிள்ஸ். ஆனால் வேரியபிள்ஸ் இந்த அந்த அசஸ்மெண்ட் மே சேஞ்ச் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி. ஆனால் அந்த ஃபார்முலா மாறாது. த சேம் த ஃபுட் ரூலர் எடுத்து தே புட். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் the rating and சொல்றது when they look at a company or ஒரு country or sovereign, அவங்க பின்னால பார்க்கற இல்லை, அவங்க முன்னால தான் பார்க்கறது. they look at today and they say இப்படி இப்ப இருக்கிற அரசாங்கம் இல்லாட்டி இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஓ அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட், ஒரு கம்பெனி இருந்தா if they look at the next 3 years or 5 years or 7 years, இப்போ நாங்கள் we will tell what is our policy. ஒரு கம்பெனியில் நாங்கள் சொல்லுவோம் சிஇஓ சேர்மன். அது மாதிரி ஒரு நாடுண்டா இட் வில் பி த ஃபினான்ஸ் மினிஸ்டரோ த பிரசிடென்ட்டோ. அந்த பாலிசிஸ் பேஸ்ட் ஆன் பப்ளிக் நாலேஜ் அவங்க அதில் பார்த்துட்டு சொல்லுவினம் இந்த பாலிசிஸ் இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு தகுந்ததா, is it sustainable? I'm not sure of the Tamil word of sustainable. அந்த நின்று நிலைக்கக்கூடியது அப்பேன்தகு அப்படி சொல்லலாம். இரண்டாவது நின்று நிலைக்கக்கூடிய பாலிசிஸ் இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒருத்தர் வந்து காசு கொடுக்கலாம், நாளை but it will not be sustainable.
ஸோ வாட் ஆர் ரேட்டிங் ஏஜென்சிஸ்? ரேட்டிங் ஏஜென்சி இப்போ எந்த பேங்க், நான் ஓட்டின பேங்கை பார்க்க ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து நான் இந்த வருஷம் எவ்வளவு ப்ராஃபிட் செய்தேன் இல்லாட்டி போன வாரம் எவ்வளவு, தேவர் நாட் இன்ட்ரெஸ்டட். தேவர் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் த பேலன்ஸ் ஷீட், இந்த வங்கியின் அந்த ஸ்ட்ரென்த். அண்ட் அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நாங்கள் டிபாசிட்டர்ஸுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் முன்னேற்றத்துக்கு இந்த நெக்ஸ்ட் 5 years நாங்கள் அவுட்லுக் என்ன, அது மாதிரி தே லுக் அட் த கவர்மெண்ட் சென்சி, இந்த நாட்டுக்கும் பிரஜைகளுக்கும் இந்த முன்னேறத்துக்கு என்ன பாலிசிஸ் இருக்குது, அண்ட் தே வில் பாஸ் ஜட்மெண்ட் பேஸ்ட் ஆன் தட் யூசிங் அ ஃபார்முலா. ஸோ ஐ டோன்ட் திங்க் இப்போ நீங்க சொல்றது ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் ரேட்டட் இட் சிசிசி. ஆனா அதை விட பிஃபோர் தட், ஈவன் தட் Fitch and சொல்ற rating agency has already downgraded it even below to CC. And இப்ப நாங்கள் பார்க்க போனா நெக்ஸ்ட் ஃப்ரம் 2000, இது நேற்று தொடங்க இல்லை. அண்ட் இந்த கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணல. அது இந்த டவுன்கிரேடிங் ஸ்டார்டட் அபவுட் 4 years ago. 2016-17 நான் நினைக்கிறேன், because we were at one time at B, just below investment grade. From I think 4-5 years we have been downgraded, if I am not mistaken, 5 times. So on the warning signals, இது இப்ப இல்ல, from the previous government warning signals came, not only about foreign exchange, about அந்த எங்களுக்கு அந்த வருமானத்தை விட கூட நாங்க ஸ்பெண்ட் பண்றோம், ஏற்றுமதியை விட இறக்குமதி கூடுது, ஃபண்டமெண்டல்ஸ். அந்த வார்னிங் சிக்னல்ஸ் ஒரு 5 years வந்திருக்கின்றது. So you can't blame one by இப்ப இருக்கிறவர் he has inherited, அவரை மட்டும் you can't blame. The challenge is அவர் இப்போதைக்கு does he have the courage to say okay, at least now நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு we will try to look forward and come out of the problem, then try to brush the problem. பிரச்சனை இன்றைக்கு it's very important for the viewers to know, இந்த பிரச்சனை நேற்றோ இன்று தொடங்க இல்லை. It started for years. That's very important. இந்த வேளையில இந்த அரசாங்கம் வந்து இந்த நீங்க முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இந்த IMF போறதுல அரசாங்கத்துக்கு தயக்கம் இருக்குது. ஏற்கனவே நீங்க சொன்னீங்க 14 தரம் எங்களோட வரலாற்றுல போயிருக்கிறோம், ஆனா அதுல பெரிய மாற்றங்கள் நடக்கல. ஆனா IMF போனா இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, ரிஃபார்ம்ஸை கூறுவாங்க, அந்த ரிஃபார்ம்ஸை செய்ய போனா மக்கள் மத்தியில ஆதரவை இழப்பாங்கன்ற ஒரு பயம் இருந்தாலும் அங்க வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல லோன்ஸ் கிடைக்கும். ஆனா இப்ப அரசாங்கம் சைனா மாதிரி அவங்கள்ட்ட போறதால ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுக்கு இப்ப லோன் எடுத்து தான் இதை செட்டில் பண்ண போறோம். அப்படி செட்டில் பண்ணினா அதனால ஏற்பட போற ரிபர்கஷன்ஸ் என்ன நடக்கும்? So இப்ப நீங்கள் பார்க்க போனீங்களா, if you look at I think somebody did some studies from 2000 and I think it's from 2009 or 2008 to 2019, அந்த புது டெட் அந்த டெட் மவுண்ட் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் accounts for more than 75% of இந்த நாட்டின் வருமானம். அப்ப அவ்வளவு அந்த பையில அவ்வளவு போச்சு அபிவிருத்திக்கு என்ன இருக்கின்றது. So and also one of the main reasons is the high interest loans. இப்ப IMF fund சொல்றது typically, not only IMF, World Bank, ADB, the loans are typically about 1%. And long term loans. Market pona, okay, it's good to go to the market. Ana they are typically based on the rate பண்ணுவீங்க. When the country was doing well, we may have raised money from the international markets at maybe even 4-5%. Now இப்ப நான் நினைக்கிறேன், if we go to the market, it will be 8-9-10% market. So question is, இந்த நேரத்தில் அப்படி போகணுமா when you can get it at 1%? So that is the first question. And this issue regarding the IMF and சொல்றது, so there are two things. One thing is
அங்க போறதுல பிரயோசனம் இல்லை அன்லெஸ் அஸ் அ நாடு both sides of the not only this government. Now, in the government, they do something, and if the government changes in 3 years, somebody else comes and reverses, no point. So, as a NADU, they must take a view for the next 5 to 10 years, regardless of parliament, they must take the decision in parliament. There must be consensus. யார் வந்தாலும் நாங்கள் ஒன்றா இணைந்து இந்த நெக்ஸ்ட் 5-10 வருஷத்துக்கு நாங்கள் இந்த பாலிசிஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் டு கம் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். அல்லாட்டி ஐஎம்எஃப்க்கோ ஏடிபிக்கோ வேர்ல்ட் பேங்க்குக்கோ போறதுல ஒரு பிரயோசனமும் இல்லை. ஏனென்றா அந்த ப்ராமிஸ் நாங்கள் செய்ய மாட்டோம். தட்ஸ் பாயிண்ட் 1. த செகண்ட் திங் அபவுட் திஸ், அங்கே போனா அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அந்த மருந்து பிட்டர் ஆயிருக்கும். That is true. எந்த டாக்டர் போனாலும் பிட்டர் தான் பில். And the more late you wait, the pill becomes more bitter. ஆனா இப்ப பார்க்க போனீங்களா, if you look at today, IMF-க்கோ ADB-க்கோ போகாமல் already we have done so many things what they will tell us. For example, I'll give you 2-3 examples. First thing they will turn back and say, எத்தனையோ முறை சொல்லியிருக்கணும் இந்த fuel என்று சொல்றது, பெட்ரோல் டீசல் fuel, don't give subsidy, ஒரு ஃபார்முலா வைக்க வேணும் என்று இப்ப செய்துட்டாங்க. IMF சொல்ல தேவையில்லை, அவங்களே செய்துட்டாங்க. Then the next thing, எத்தனையோ வருஷமாக the international committee's problem was இந்த fertilizer என்று சொல்றது. இந்த நாட்டில் we have been subsidizing more than the cost. இந்த விவசாயிகளுக்கு குறைந்து don't do that என்று இப்ப எல்லாம் இப்ப மார்க்கெட் பிரைஸ் செய்துட்டாங்க. So there is no additional pain. Lot of the reforms தாங்களே செய்துட்டாங்க in the last 1 or 2 years செய்துட்டாங்க. So all they have to do is to go there and say, நாங்களே ஒரு தொடங்கிட்டோம். இப்ப உங்களால எங்களுக்கு வேண்டியது உங்களோட காசு மட்டும் இல்லை, எங்கட ஹோம் க்ரோன் பிளான். இதுல இருந்து வெளியால வர்றதுக்கு இந்த நெக்ஸ்ட் 5 years திஸ் இஸ் த பிளான். ஆனா இப்போது இருக்கிற நிலைமையில மேபி ஃப்ரம் த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி அந்த நம்பிக்கை இல்லை, நாங்கள் இப்படி செய்யறதை நாங்கள் செய்வோமாண்டு. நீங்கள் ஐஎம்எஃப் எங்களுக்கு செய்யக்கூடிய 1000 பெரிய உதவி, எங்களோட இணைந்து நாங்கள் செய்ததை மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா யூ ஆர் இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் பாடி. நீங்கள் சொன்னீங்கன்னா இப்படி ஸ்ரீலங்கா தான் சொன்னதை செய்து இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ், லெண்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அந்த நம்பிக்கை வரும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நாட் மணி. அந்த நம்பிக்கை நாட்டுக்குலேருந்து இருக்கிற அந்த திருப்பி வர்றதுக்கு as an independent monitoring mechanism, that is the only reason, main reason. அல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி சீனாவுடனோ இந்தியாவுடனோ the individual negotiations are very good. Any problem, a homegrown solution is much better than an outside solution. எங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை என்னடா, பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நாங்கள் அந்த ப்ராமிஸை வைக்க இல்லாததால அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கு. இப்ப அந்த நம்பிக்கையை எங்களுக்கு திருப்பி கொண்டுறதுக்கு தான் இந்த மானிட்டரிங் மெக்கானிசம் வேணும்.